ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மேத்ஸ் வந்துட்டு போன வீடியோவில் வந்துட்டு 2025 நடந்த கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட் 2ஓட 176லேருந்து 179 வரைக்கும் கொஷின்ஸ் பார்த்தோம். இதில் வந்துட்டு 180லேருந்து 185 வரைக்கும் கொஷின் பார்ப்போம். இதில் கொஸ்டின் 180 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு கனசதுரத்தின் மொத்த புறப்பரப்பு 726 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ட் எனில் அதன் பக்கப்பரப்பை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. A cube has the total surface area of 726 centimeter squared. Find its lateral surface area கேட்டிருக்காங்க. அதாவது கியூப் அப்படின்னா கனசதுரம், அது ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. கனசதுரம் வந்துட்டு நமக்கு 3 டைமென்ஷனல் ஷேப்பு. உங்களுக்கு வந்து கனசதுரம்ங்கிற வந்து பாருங்கள், இந்த மாதிரி ஷேப்பில் வந்துட்டு நமக்கு ஒரு ரூம் அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ரூமில் இருக்கிற மாதிரி நீங்கள் அஸ்யூம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதனோட வந்து மொத்த பரப்பு கொடுத்துருக்காங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, அதை மொத்த புறப்பரப்பு கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அது வந்துட்டு 726 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், இதில் வந்துட்டு மொத்தம் வந்துட்டு 1 2 3 4 5 6 பக்கம் இருக்குது. மொத்தம் 6, அந்த சைடோட 6 பக்கம் இருக்குது. மொத்தம் 6 பக்கம் சேர்ந்தது தான் வந்து இந்த கனசதுரம். கனசதுரத்தோட 6 பக்கம் சேர்ந்து தான் வந்துட்டு நமக்கு 726 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க. இதனோட புறப்பரப்பு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, நமக்கு வந்துட்டு நம்ம ரூமில் வந்துட்டு ஒரு ரூமை கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னா, அதனோட டாப் சைடும் அதனோட பாட்டம் சைடும் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நமக்கு இருக்கிறது வந்து இந்த ஃப்ரண்ட் சைடு, இந்த பேக் சைடு, இந்த சைடு சர்ஃபேஸ், இந்த லெஃப்ட் சைடு சர்ஃபேஸ். இது மட்டும்தான் நமக்கு வந்து லேட்ரல் சர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த 4 சைட்ஸு. அதாவது இதனோட ஒவ்வொரு சைடும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு ஸ்கொயர். இதனோட பரப்பளவு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஸ்கொயர்னு சொல்லுவோம். அப்போ இது 4 சைட்ஸ் இருக்கிறனால நமக்கு வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இது 4a ஸ்கொயர்னு சொல்லுவோம். இது வந்து லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா. இதுவே வந்துட்டு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது மொத்த புறப்பரப்பு அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்துட்டு 6a ஸ்கொயர்னு சொல்லுவோம். லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா அதாவது வந்துட்டு புறப்பரப்பு மட்டும் கேட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து 4a ஸ்கொயர்னு சொல்லுவோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நமக்கு கொஸ்டினில் பாருங்கள், மொத்த புறப்பரப்பு கொடுத்துருக்காங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 726 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. 726 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அப்போ 726னால் 6a ஸ்கொயர் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்துட்டு 6a ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 726 அப்படின்னு வச்சுக்கோங்க. இதை 6ஆல் கேன்சல் பண்ணி பாருங்கள். 1 6 6, மீதி 1 2 6 12, 1 6 6. அப்போ ஏ ஸ்கொயர்டுங்கிறது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 121 கிடைக்குது. இதிலேருந்து நம்ம வந்து ஏ கண்டுபிடிக்கலாம். பட் அது கண்டுபிடிக்க வேணாம். ஏங்கிறது வந்து 11 அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது வச்சுக்கோங்க, அப்படியே வச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது வந்து பக்கப்பரப்பு தான் கேட்குறாங்க. பக்கப்பரப்புக்கு ஃபார்முலா வந்து 4a ஸ்கொயர்னு சொன்னாங்களா. அப்போ 4a ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயருக்கு என்ன வேல்யூ அப்படின்னா நமக்கு வந்து 121. அப்போ 4 × 121 இதை மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இங்கே 484 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆன்சராக கிடைக்கும். இதில் பாருங்கள், 484 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. இதுதாங்க ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 181. 10% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 3 ஆண்டுகளில் டேஷ் என்ற அசலானது ரூபாய் 1331 தொகையாக ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. The principal which amounts to rupees 1331 at 10% per annum in 3 years compounded yearly is டேஷ்னு கொடுத்துருக்காங்க. அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன கேட்குறாங்க அப்படின்னா, பிரின்சிபல் எவ்வளோன்னு கேட்குறாங்க, அசல் எவ்வளோன்னு கேட்குறாங்க. நமக்கு வந்து இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, மொத்த தொகை கொடுத்துருக்காங்க, வட்டி விகிதம் கொடுத்துருக்காங்க, வருடங்கள் எத்தனை வருடங்கள்னு கொடுத்துருக்காங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில். இது எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்க்கலாம். இதில் பாருங்கள், நார்மலாக வந்துட்டு நம்மளுக்கு தெரியும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு 1 + r/100 ஹோல் பவர் n அப்படிங்கிறது தெரியும். இதில் வந்துட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அமௌண்ட் வந்து ஆல்ரெடி நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1331 கொடுத்துட்டாங்க. பிரின்சிபல் தான் நமக்கு கேட்குறாங்க. 1 + r வட்டி விகிதம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10% சொல்லியிருக்காங்க. நமக்கு வட்டி விகிதம் வந்து 10% சொல்லியிருக்காங்க. வருடங்கள் 3 வருடங்கள் சொல்லியிருக்காங்க. வட்டி விகிதம் 10%, வருடங்கள் 3 வருடங்கள் சொல்லியிருக்காங்க. இதில் பாருங்கள், இந்த பிங்கிறத வந்துட்டு நம்ம இந்த சைடு கொண்டு வந்துடுவோம்.
1331 divided by p equal to இந்த 10ஆல் இதை கேன்சல் பண்ணால் 10 டைம்ஸ் வரும். அப்போது 1 + 1/10 ஹோல் பவர் n அப்படிங்கிற இடத்துல 3ன்னு கொடுத்துருவாங்க, 3sங்கிறதுனால. அடுத்தது வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த 10ஐ வந்துட்டு இங்கே மல்டிப்ளை பண்ணி இதை ப்ளஸ் பண்ணணும். அது ஒரு டைம் 10 வந்து 10 வரும், ப்ளஸ் 11/10 அப்படிங்கிறது நமக்கு ஆன்சராக கிடைக்கும். 11/10 ஹோல் க்யூப் அப்படிங்கிறது ஆன்சர். இங்கே வந்துட்டு 1331 divided by p அப்படிங்கிறது ஆன்சர். இப்போ பாருங்கள், இதை வந்து எப்படி எப்படி எழுதலாம் அப்படின்னா 11 cube divided by 10 cube எழுதலாம். இங்கே பாருங்கள், இதுக்கான ஆன்சர் பாருங்கள். இங்கே 11 cube-ங்கிறதுக்கு 1331 கொடுத்துருக்காங்க. அப்போ 10 cube-ங்கிறதுக்கு என்ன ஆன்சர் வரும்? 1000 தானே. அதுதாங்க ஆன்சர். p வந்துட்டு 1000 அப்படிங்கிறது ஆன்சர். இதுதான் வந்து நமக்கு ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், பிரின்சிபல் வந்துட்டு நமக்கு 1000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, சக்ஸஸிவ் பர்சன்டேஜ் மெத்தட்னு சொல்லி ஒன்று இருக்குது. அது வந்துட்டு எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார்முலா வந்துட்டு உங்களுக்கு x + y + xy/100 அப்படிங்கிறது ஃபார்முலா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு 10% இருக்கிற ஒரு 10% வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா, அதை 2 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணும்போது 10 அதே 10% 2வது வருஷத்துக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. 10 × 10 கொடுக்குறோம் டிவைடட் பை 100. 2 வருஷம் 10%ங்கிறனால 2 வருஷத்துக்கு 10 கொடுத்துட்டோம். இப்போ பாருங்கள், 10 × 10 100, இது 100. அப்போ இங்கே நமக்கு 1 கிடைக்கும். 10 + 10 20, 20 + 1 21%. அப்போ 2 வருஷத்தில் 10%ங்கிறது 2 வருஷத்தில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 21% கன்வெர்ட் ஆகுது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில். அப்போது தேர்ட் இயரில் என்ன கன்வெர்ட் பண்ணணும்னா 21% ப்ளஸ் மறுபடியும் 10%, அந்த 3வது வருஷத்துக்கு 10%. இப்போ 21 × 10 டிவைடட் பை 100. இதில் பாருங்கள், இந்த 10ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 10 டைம்ஸ். மறுபடியும் வந்து இது 10ஆல் வந்துட்டு 21 கேன்சல் பண்ணிங்கன்னா 2.1 அப்படிங்கிறது உங்களுக்கு ஆன்சராக கிடைக்கும். இந்த இதில் பாருங்கள், 21 + 10 அப்போ வந்துட்டு 31 + 2.1. இது ரெண்டும் ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 33.1 அப்படிங்கிறது கிடைக்கும். அதாவது 10% அப்படிங்கிறது 3 வருஷத்தில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் என்னவா மாறுது அப்படின்னா 33.1% மாறுது. அதாவது 100% இருக்கிறது வந்துட்டு ஒரு இது வந்து ஒரு பிரின்சிபல் வந்துட்டு 3 வருஷத்தில் எவ்வளோ மாறுது அப்படின்னா 133.1ன்னு மாறுது அப்படிங்கிறத மீனிங். அப்போ பாருங்கள், உங்களுக்கு வந்துட்டு 1331 அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு என்னவா கொடுத்துருக்காங்க. இங்கே அமௌண்ட் வந்துட்டு 10%ங்கிறது 3 வருஷத்தில் என்னவா கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1331 கொடுத்துருக்காங்க. 3 வருஷத்தில் வந்துட்டு 10%ங்கிறது 1331 மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆக்சுவல் வந்து நமக்கு பிரின்சிபல்ங்கிறது எவ்வளோ அப்படின்னா 100%. இந்த 100%ங்கிறது தான் பிரின்சிபல், இந்த 100%ங்கிறது தான் பிரின்சிபல். அப்போ 100% எவ்வளோ அப்படிங்கிறது ஆன்சர். இதில் பாருங்கள், இப்போ 1331 வந்துட்டு நம்ம 10ஆல் மல்டிப்ளை இந்த 1331 வந்துட்டு 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். ரைட் சைடில் இருக்கிற இந்த ஆன்சர் கிடைக்கும். அப்போ இதை வந்துட்டு 10 டைம்ஸ் வந்துட்டு நமக்கு இதை கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 10ஐ வந்துட்டு இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள். நமக்கு வந்து 100 × 10 வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா 1000 கிடைக்கும். அப்போ நமக்கு பிரின்சிபல் வந்துட்டு ஆன்சராக கிடச்சிரும். இது ஒரு மெத்தட். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 182. ரூபாய் 5000க்கு 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ரூபாய் 32 எனில் வட்டி விகிதம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. If the difference between the compound interest and simple interest for 2 years for a principal of ₹5,000 is 32, then find the rate of interest அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்துட்டு டிஃப்ரென்ஸ் கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா இருக்குது. அது என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 years கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு PR² டிவைடட் பை 100² அப்படிங்கிறத ஃபார்முலா. இதில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் வந்துட்டு 32ன்னு கொடுத்துருக்காங்க. பிரின்சிபல் வந்துட்டு நமக்கு 5000ன்னு கொடுத்துருக்காங்க. 2 years கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்குறாங்க. இதுக்கு டைரெக்டாக வந்துட்டு ஃபார்முலாவிலே சால்வ் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இப்போ டிஃப்ரென்ஸ் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 32, பிரின்சிபல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 5000 கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு தெரியாது, R² டிவைடட் பை 100² இருக்காங்க. 100 ×
100. இதில் பாருங்கள், இதில் 2 0, இதில் 2 0 கேன்சல் பண்ணிடுங்க. 50ஆல் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 100 வந்து 2 டைம்ஸு. இந்த 2 வந்துட்டு இங்கே மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 64ன்னு கிடைக்கும். r² = 64. அப்போ r = 8. 8% அப்படிங்கிறது நமக்கு ஆன்சர். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இங்கே வந்துட்டு நமக்கு 8% கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ஒரு மெத்தட். இது டைரெக்டாக வந்துட்டு நம்ம ஃபார்முலா பேஸில் சால்வ் பண்ணக்கூடியது. இன்னொரு மெத்தட் இருக்குது. பர்சன்டேஜ் வந்துட்டு நம்ம கால்குலேட் பண்ணியும் பர்சன்டேஜ் இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. இதில் எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை சால்வ் பண்ணிக்கோங்க. இது ஃபார்முலா மெத்தடு. நீங்கள் ஜென்ரலாக தெரிஞ்சுக்க வேண்டியது பார்த்துப்போம். அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வந்துட்டு 8%, இப்போ நம்ம கேன்சர் வந்துட்டு 8% இருக்குது. இதை வந்துட்டு 8% எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 வருஷத்துக்கு வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் 8 + 8%. அப்போ வந்துட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் 16% அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் கிடைக்கும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம சொன்ன ஃபார்முலா தான், x + y / xy/100. அப்போ 8 × 8 / 100. இதில் பாருங்கள், 8 + 8 வந்து 16. இங்கே வந்து 8 × 8 64 கிடைக்கும். 64 / 100 அப்படிங்கிறது வந்துட்டு 0.64 அப்படின்னு கிடைக்கும். இதை 2 ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 16.64 அப்படிங்கிறது ஆன்சர் கிடைக்கும். 16.64 - 16ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது 2 கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 0.64 அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு ஆன்சராக கிடைக்கும். இதுதான் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 32 rupees அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவதுட்டு நம்ம வந்துட்டு பிரின்சிபல் வந்துட்டு எப்போவுமே நம்ம வந்து 100% எடுத்துக்குவோம். இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா 0.64 வந்து 32ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்துட்டு நமக்கு வந்து இயர் கேட்டிருந்தாங்க இல்லைங்களா, அதை எப்படி வெரிஃபை பண்ணலாம் அப்படின்னா 0.64 / 100 இன்ட்டு இந்த 32 வருதா, இந்த 0.64க்கு இந்த 32 வருதா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிக்கலாம். நம்ம 8% ஆல்ரெடி நமக்கு ஆன்சர் வந்து எடுத்துட்டோம். அதை பேஸ் பண்ணி நம்ம இப்போது இதை வெரிஃபை பண்ணி பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், 0.64 / 100 × 5000 போட்டிருக்காங்க. இந்த 2 0 கேன்சல். இந்த 0வில் மல்டிப்ளை பண்ணால் அப்படின்னா 6.4 × 5. பாருங்கள், 4 5 20 மீதி 2, 6 5 30 32. இப்போ இங்கே இந்த பாயிண்ட்டுக்காக ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிங்க அப்படின்னா 32 கிடைக்கும். அதுதான் வந்துட்டு நமக்கு இங்கே டிஃப்ரென்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே வந்து 32ங்கிறது டிஃப்ரென்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இது 8%. இது செகண்ட் மெத்தடில் நம்ம வந்துட்டு இந்த 8% வச்சுட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் எத்தனை பர்சன்டேஜ் வருது, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் எத்தனை பர்சன்டேஜ் வருது, அதுக்கான டிஃப்ரென்ஸை வச்சுட்டு இந்த 32 வருதாங்கிறது நம்ம செக் பண்ணிட்டோம். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். 183 ரூபாய் 5600 ஆண்டுக்கு 6% தனி வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 6720 உயரும்னு கேட்டிருக்காங்க. At what time will ₹5,600 increase up to ₹6,720 at 6% simple interest per annum அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை வந்து டைரெக்டாக சால்வ் பண்ணலாம். இந்த சம்மில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, என்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். பிரின்சிபலுங்கிறது வந்துட்டு, அதாவது அசல் அப்படிங்கிறது வந்து 5600 கொடுத்துருக்காங்க. அமௌண்ட் நமக்கு கிடைக்கிறது எவ்வளோ அப்படின்னா 6720ன்னு சொல்கிறாங்க. எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா 6% சொல்லியிருக்காங்க. எத்தனை வருடங்களில் வந்துட்டு 5600ங்கிறது வந்துட்டு 6720 வந்து 6% வட்டி விகிதத்தில் மாறுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தனி வட்டி விகிதத்தில் கேட்டிருக்காங்க. இப்போ வந்துட்டு நமக்கு ஆல்ரெடி தெரியும் அமௌண்ட்டுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் தான் அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், இங்கே அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 6720ன்னு கொடுத்துருக்காங்க. பிரின்சிபல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5600 கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் தான் நமக்கு தெரியாது. இப்போது 6720ல் 6720ங்கிறதுல பாருங்கள், இதில் 6720ல் இந்த 5600 வந்துட்டு நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது தெரியுது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். பாருங்கள், 6720ல் 5600 வந்துட்டு மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே 0 0 2க்கு 2 1 இங்கே 1. அப்போது 1120ங்கிறத நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு கிடச்சிருக்கு. இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் வந்துட்டு நமக்கு 6% வட்டி விகிதத்தில் நமக்கு கிடச்சிருக்கு. ஆனால் எத்தனை ஆண்டுகள் அப்படிங்கிறத நமக்கு கொஸ்டின். இப்போ நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் தெரியும் ஃபார்முலா வந்துட்டு SI =
பிஎன்ஆர் பை 100 அப்படிங்கிறது ஃபார்முலா. இதில் வந்து டேரெக்டாக நம்ம வந்து ஆன்சரை வந்துட்டு சப்ஸ்டிட் பண்ணணும். சரி, கொடுத்ததை சப்ஸ்டிட் பண்ணால் ஆன்சர் கிடச்சிட போகுது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1120 1120 அப்படி கொடுத்துட்டு பிரின்சிபல் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 5600ன்னு சொல்லிட்டோம். எண் வந்துட்டு நமக்கு தெரியாது. ஆர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 6% கொடுத்துருக்காங்க. 6%ங்கிறது இங்கே போட்டுக்கோங்க. டிவைடட் பை 100. இங்கே பாருங்கள், இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் பண்ணிடுங்க. இது 6 வந்துட்டு 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 3 டைம். இப்போ வந்துட்டு 112 வந்துட்டு சரி 1120 வந்துட்டு 2ஆல் கேன்சல் பண்ணுங்கள். 2 10 6 2 12 இங்கே 0. அப்போ இங்கே வந்து 56 இருக்குது. இந்த 56ஆல் இதை 560 கேன்சல் பண்ணிங்கன்னா அப்படின்னா 10 டைம்ஸ் கிடைக்கும். இப்போ வந்துட்டு இங்கே பாருங்கள், n மட்டும் இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ 3 வந்துட்டு இங்கே கொண்டு வந்தீங்க அப்படின்னா n = 10/3 அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 10/3 வந்துட்டு நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 3 9, பேலன்ஸ் 1 இருக்கும். 1/3 எஸ் அப்படிங்கிறது தான் ஆன்சர். 3 1/3 அப்படிங்கிறது தான் ஆன்சராக வரும். இங்கே பாருங்கள் என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 1/3 எஸ் ஆண்டுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் ஆன்சர். இதை வந்துட்டு இன்னொரு மெத்தடில் நம்ம எப்படி செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, இதை பாருங்கள், இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5600ங்கிறது பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க. அமௌண்ட் வந்துட்டு நமக்கு 6720 கொடுத்துருக்காங்க. பர்சன்டேஜ் 6% கொடுத்துருக்காங்க. இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இதில் வந்துட்டு 100% அப்படிங்கிறது பிரின்சிபல், அதுதான் வந்துட்டு 5600 அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து 6720 அப்படிங்கிறது எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ வந்து 56 வந்துட்டு 2 டைம்ஸ் 28 கிடைக்கும். இது பாருங்கள் 1 2 6 இது 3 2 6 6 2 12 கிடைக்கும். வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு 28ஆல் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், ஒரு டைம் வந்துட்டு நமக்கு 28 கிடைக்கும். மீதி வந்து 5 கிடைக்கும், 56 கிடைக்கும், 2 டைம்ஸ் கிடைக்கும், 120 கிடைக்கும். 120ங்கிறது வந்துட்டு நமக்கு எக்ஸ்ன்னு கிடச்சிருச்சு. அப்போ எக்ஸுங்கிறது 120. 100%லேருந்து நமக்கு எவ்வளோ கிடைக்கிது, 20% வந்து எக்ஸ்ட்ராவாக நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுதான் வந்துட்டு நமக்கு வந்து 6720ங்கிறது எவ்வளோ அப்படின்னா நமக்கு வந்து 20% சொல்கிறாங்க. இந்த 20% வந்து எத்தனை வருஷத்தில் இந்த 6% வந்துட்டு 20% இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த 20%, அதாவது 6%ங்கிறது ஒரு வருஷத்துக்கு 6%, செகண்டும் 6%, 2 வருஷத்துக்கு சேர்த்துனா 12, இதே மாதிரி 3 வருஷத்துக்கு சேர்த்துனீங்க அப்படின்னா 18. அது மாதிரி இது வந்து அதாவது நீங்கள் 6ஆல் டிவைட் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சருங்கிறது டைரெக்டாக கிடச்சிரும். இப்போ பாருங்கள் 20/6ங்கிறது வந்துட்டு கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 10/3ன்னு கிடைக்கும். இப்போ 10/3 வந்துட்டு நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 3 9 மீதி 1 1/3 எஸ் அப்படின்னு கிடைக்கும். இதுதான் வந்துட்டு நமக்கு ஆன்சர் வந்துட்டு வெரிஃபை பண்ணிடுவோம். இப்படியே செக் பண்ணிங்கன்னா கூட இப்போ நீங்கள் 6 வருஷம் செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 3 வருஷத்துக்கு வந்துட்டு 18% வந்து கம்ப்ளீட் ஆகிரும். பேலன்ஸ் வந்துட்டு 2% இருக்கும். அந்த 2% வந்து 6ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 1/3ன்னு ஆன்சர் கிடைக்கும். இங்கே வந்துட்டு உங்களுக்கு 18%ங்கிறது 3 வருஷத்துக்கு கிடச்சிருக்கு. இங்கே வந்துட்டு 1/3ங்கிறதும் கிடச்சிருக்கு. அப்போ இது ரெண்டும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 3 + 1/3 3 1/3 எஸ் அப்படிங்கிறது ஆன்சர். இப்போ வந்துட்டு இந்த சம் வந்துட்டு 2 மெத்தடில் சால்வ் பண்ணிட்டோம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்கள். ரவி என்பவர் ஒரு வங்கியில் தனிவட்டி முறையில் ரூபாய் 13,500 கடனாக பெற்று 4.5 ஆண்டுகள் கழித்து ரூபாய் 20,790 செலுத்தினால் கடனுக்கான வட்டி வீதம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ரவி borrowed rupees 13,500 from a bank at a particular rate of simple interest. After 1/2 years, 4.5 years, he paid rupees 20,790 to settle his debt. ஃபைண்ட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு கேட்டிருக்காங்க. போன கொஸ்டினில் வந்துட்டு என்ன பார்த்தோமோ அதே தான் இங்கே வந்து இந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இது வந்துட்டு அதே ரெண்டு மெத்தட்லேயும் செக் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு பிரின்சிபல் வந்துட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 13,500. அமௌண்ட் வந்து அவர் பே பண்ணது வந்துட்டு 20,790. இதில் வந்துட்டு நமக்கு செக் பண்ணிக்கலாம். இதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட் மெத்தடில் பார்ப்போம். 13,500 20,790 ஆல்ரெடி தெரியும். 100% அப்படிங்கிறது தான் பிரின்சிபல். 100% அப்படிங்கிறது என்னென்னா 13,500 கொடுத்துருக்காங்க. 20,790ங்கிறது வந்துட்டு
20,790ங்கிறது வந்துட்டு நமக்கு வந்து எத்தனை பர்சன்டேஜ்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் பண்ணிடுவோம். இதில் பாருங்கள், நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது வந்துட்டு 2 5 10, மீதி வந்துட்டு 3, 7 5 35. இதில் பாருங்கள் 4 5 20, 1 5 5, மீதி 2, 2னா 29, 5 25, மீதி 4, 8 5 40ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு இதை வந்துட்டு 27ஆல் செக் பண்ணி பார்ப்போம். இல்லைனா வந்துட்டு நீங்கள் 9ஆல் டிவைட் பண்ணி பார்ப்போம். 9ஆல் டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த 9ஆல் டிவைட் ஆகும், செக் பண்ணி பார்ப்போம். 9 27. இதில் பாருங்கள் 9ஆல் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 4 4 36, மீதி 5 55ன்னு வரும். 6 54, 54, மீதி 1, 2 டைம் வந்துட்டு 18ன்னு கிடைக்கும். இப்போ இதே வந்துட்டு 3 வந்துட்டு இதால் கேன்சல் பண்ணுவோம். 1 3 3, மீதி வந்துட்டு 1 கிடைக்கும். 5 3 5, 4 3 12. இப்போ 154ங்கிறது வந்துட்டு நமக்கு கிடைக்கும். அதாவது பிரின்சிபல் வந்துட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா 54% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது வந்து 100% வாங்கின தொகை 154%ஆக மாறி இருக்குது. அப்போ எக்ஸ்ட்ராவாக வந்து நமக்கு வந்துட்டு 54% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த 54% வந்து இன்க்ரீஸ் ஆனதை வந்துட்டு எத்தனை வருஷத்தில் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1/2 இயர்ஸ், அதாவது வந்துட்டு 4.5 இயர்ஸில் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1 இயருக்கு வந்துட்டு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த 54% வந்துட்டு நமக்கு 4.5ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். இப்போ 4.5ஆல் டிவைட் பண்ண முடியாது அப்படிங்கிறனால நமக்கு வந்துட்டு இங்கே 540ன்னு மாற்றிட்டு 10ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இங்கே நம்ம வந்து 45ன்னு வச்சுக்கிறோம். இதை வந்து கேன்சல் பண்ணுவோம். 95 45, வந்துட்டு 1 5 5, ஒரு 0 சேர்த்து 8 5 40. இங்கே பாருங்கள் 9ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 9 9, மீதி 2 18 வரும். 2 9 18. அப்போ நமக்கு 12% அப்படிங்கிறது ஆன்சராக இருக்கும். செக் பண்ணிடுவோம் வாங்க. பாருங்கள் இங்கே 12%ங்கிறது ஆன்சராக கொடுத்துருக்காங்க. இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஆல்ரெடி ப்ரீவியஸாக பார்த்ததே தான். பார்ப்போம். வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு 20,790 அப்படிங்கிறத வந்துட்டு அமௌண்ட்டை சொல்லியிருக்காங்க. அமௌண்ட்டில் வந்துட்டு நம்ம வந்து பிரின்சிபலை கழிக்கணும். 13,500ங்கிறது வந்து பிரின்சிபல். இதை வந்துட்டு நம்ம மைனஸ் பண்ணிவிட்டால் நமக்கு வந்துட்டு என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னு தெரியும். 0 0, இங்கே வந்துட்டு 9, இதில் வந்து 7ல் 5 போனால் 2, இதில் வந்து 13ல் 7, 7290ங்கிறது இன்ட்ரெஸ்ட். இந்த 7290ங்கிற இன்ட்ரெஸ்ட்டை வந்துட்டு எத்தனை வருஷத்தில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு 4.5 இயர்ஸில் கொடுத்துருக்காங்க. இது வந்து தனி வட்டி முறை அப்படிங்கிறனால இந்த 7290ங்கிறத நமக்கு தெரியும். ஃபார்முலா வந்துட்டு SI = PNR/100 அப்படிங்கிறது தெரியும். இப்போ வந்துட்டு 7290ங்கிறது தான் இன்ட்ரெஸ்ட்டு. இதை இங்கே வந்துட்டு வச்சுக்குவோம். 7290, பிரின்சிபல் எவ்வளோன்னா 13,500. நமக்கு வந்துட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ அப்படின்னா 4.5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரேட்டு தான் நமக்கு தெரியாது, கேட்குறாங்க. /100. இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த 135 வந்துட்டு இங்கே 5ஆல் கேன்சல் பண்ணுவோம். 2 5 10, மீதி 3, 7 5 35. இதை வந்துட்டு 5ஆல் கேன்சல் பண்ணுவோம். 1 5 5, மீதி 2, சரி மீதி 2, 4 5 20, 20 22, மீதி 2 இங்கே கொடுத்தீங்க அப்படின்னா 29, 5 5 25, 8 5 40ன்னு கிடைக்கும். திருப்பி வந்துட்டு இதை வந்து 3ஆல் கேன்சல் பண்ண முடியுமா? 9ஆல் கேன்சல் பண்ணலாம். அப்போ வந்துட்டு 3 27, இதை வந்து கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 9, மீதி வந்துட்டு 5 55, 6 54, மீதி 1, 2 18ன்னு கிடைக்கும். 162 கிடைக்கும். 3ஆல் டிவைட் பண்ணால் 5 5, மீதி 1 12, 4 12ன்னு கிடைக்கும். இங்கே வந்து என்ன கிடைக்காங்கன்னா இங்கே 6 இருக்குது, இங்கே 4.5 இருக்குது. அப்போ வந்துட்டு இந்த 54/4.5 = R அப்படிங்கிறது ஆன்சராக கிடைக்கும். இப்போ வந்துட்டு நம்ம இங்கே 4.5 வந்துட்டு 45 மாற்றிடுவோம். மேலே வந்து 540ன்னு மாற்றிடுவோம். 540/45 = R. பாருங்கள் 95 45, மீதி 5ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 5 5 0, 8 5 40. 9ஆல் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 12 டைம்ஸ் 12% அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஆன்சர். இங்கே பாருங்கள் இங்கே 12% கொடுத்துருக்காங்க. இப்போ 2 மெத்தட்லேயும் வந்துட்டு நம்ம இந்த ஆன்சரை வந்துட்டு வெரிஃபை பண்ணிட்டோம். அடுத்த கொஷின் பார்க்கலாம்.
கொஸ்டின் 185 பார்க்கலாம். இஃப் A is to B equal to 5:9 and B is to C equal to 4:7 find A is to B is to C கேட்குறாங்க. A is to B equal to 5:9 மற்றும் B is to C equal to 4:7 எனில் A is to B is to C விகிதம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். A is to Bனா எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 5:9, B is to Cனா 4:7 கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா A is to B அப்படின்னா 5:9 கொடுத்துருக்காங்க. அடுத்து காமன் ரேஷியோவான B is to C வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4:7 கொடுத்துருக்காங்க. BC இங்கே B is to Cங்கிறது 4:7 கொடுத்துருக்காங்க. இந்த 9 வந்துட்டு இங்கே திருப்பி ரிப்பீட்டடாக எழுதிக்கோங்க. இங்கே 4ங்கிறத வந்துட்டு திருப்பி இங்கே 4ன்னு எழுதிக்கோங்க. இப்போ வந்துட்டு இது 5 20, இது பாருங்கள் 94 36 57 63. இதை வந்துட்டு காமனாக வந்துட்டு எதாவது நம்பரால் டிவைட் பண்ண முடியுதான்னு செக் பண்ணி பாருங்கள். இப்போ டிவைட் பண்ண முடியல அப்படின்னா இதுதான் ஆன்சராக இருக்கும். பாருங்கள் 20:36:63 அப்படிங்கிறது தான் A is to B is to C. பார்ப்போம் ஆன்சரில் என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. அதுதான் ஆன்சராக கொடுத்துருக்காங்க. 20:36:63 அப்படிங்கிறது தான் வந்துட்டு இங்கே ஆன்சராக கொடுத்துருக்காங்க. பாருங்கள் அவ்வளோதான். இது சிம்பிளான கொஸ்டின். அடுத்து வந்துட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.